நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. பிசிஓடி மற்றும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண்களுக்கு அதை எளிமையாக சமாளிக்கிறதுக்கு உதவுற மிக எளிமையான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண்களுக்கு தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இரத்த சோகை தொந்தரவுகள்லாம் இருக்கும். சரிவர தூங்காமல் இருக்கிறதால சோர்வாகவே இருக்கிற மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் மிக எளிமையாக மிக விரைவில் சரி செய்வதற்கு குங்குமப்பூ உதவும். 1 டம்ளர் அளவு தண்ணீரில் 3 குங்குமப்பூவை ஊற வைக்க வேண்டும். தண்ணீரை கொதிக்க வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. சாதாரண 1 டம்ளர் அளவு தண்ணீரில் 3 குங்குமப்பூவை ஊற வைக்க வேண்டும். நல்ல 1 மணி நேரம் ஊறணும். குங்குமப்பூவோட நிறம் தண்ணியில் இறங்கிடும். இந்த தண்ணீரை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திற்கு பின்னாடி இரவில் குடிச்சிட்டு வரலாம். பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண்களுக்கு உடம்பில் இரும்பு சத்து குறைவின் காரணமாக இரத்தம் அளவு குறைந்து இருக்கும். அதனாலேயும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படும். ஹார்மோன்கள் அளவில் மாறுபாடுகள் இருக்கும் போதும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படும். செரிமான கோளாறுகள், தூக்கமின்மை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படும். அந்த தொந்தரவுகளுக்கு எல்லாமே குங்குமப்பூ ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். குங்குமப்பூவிற்கு செரிமானத்தை மேம்படுத்தும் குணமும் இருக்கு. இரும்பு சத்து குறைவிற்கும் குங்குமப்பூவை எடுத்துக்கொள்ளலாம். செரிமான கோளாறின் காரணமாக ஹார்மோன்களில் மாறுபாடுகள் ஏற்பட்டு ஏற்படும் தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ் போன்றவற்றை சரி செய்வதற்கும் குங்குமப்பூ உதவும். அதிகமான அளவு குங்குமப்பூவை தண்ணீரில் சேர்க்கக்கூடாது. ஒரு 3 போதும். இதை ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். 3 வேளையும் சரியான அளவு சத்தான உணவை சாப்பிட்டு இப்படி குங்குமப்பூவையும் தண்ணீரில் ஊற வைத்து குடிப்பதால் நம்ம உடலுக்கு செரிமானம் மேம்படுவதோடு மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை தொந்தரவை சரி செய்வதற்கும் இது உதவும். பிசிஓடி மற்றும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண்களுக்கு இது பெரிதும் உதவும். 3 வேளை சத்தான உணவு, தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி இல்லைன்னா நடைப்பயிற்சி செய்யும்போது இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக பிசிஓடி மற்றும் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்.